வணக்கம். இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக அவங்க பொருத்தம் பார்க்க மாட்டாங்க. ஒரு லைஃப் பார்ட்னர் எடுக்கிறதா இருந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னர் எடுக்கிறதாலும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் எடுப்பாங்க. அதாவது நியூமராலஜி படி தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அது கிளிக் ஆகும். இப்போ நம்ம இங்கே நம்ம ஜாதக ரீதியாக பார்க்குறோம். இப்போ ஜாதகம் இல்லாதவங்க நியூமராலஜி படி பார்க்கறது ரொம்ப விசேஷம்தான். அதாவது ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு கிரகத்தோட ஆதிக்கத்தில் தானே இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு சூரியனை பற்றி பார்க்கலாம். இப்போ சூரியன்கிறது எது 1ஆம் நம்பரை குறிக்கும். அதான் நீங்கள் 1ஆம் தேதி பிறந்திருந்தாலோ அல்லது உங்களோட தேதி மாதம் வருஷம் இந்த மூணையும் கூட்டின 1 வந்தாலோ அல்லது உங்களோட பெயர் எண் 1ஆ இருந்தாலோ நீங்கள் 1 ஆதிக்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் நீங்கள் சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க. சரி, அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் அமையணும்னா 1ஆம் நம்பர் வரக்கூடியவங்களை சேர்க்கக்கூடாது. ஏன்னா சூரியனுங்கிறவரே அதிகாரம் உள்ளவர், பிடிவாதம் ஜாஸ்தி இல்லையா. அப்போ அதே எண்ணுள்ள ஒரு பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா அவ்வளோ நான் ஏன் இஷ்டப்படித்தான் இருப்பேன்பா, நீங்களும் உங்கள் இஷ்டப்படி தான் இருப்பேன்பீங்க. அப்படி 2 பேரும் அப்படி இருந்தாச்சுன்னா குடும்பம் எப்படி இருக்கும், நல்லா விளங்கிடும் இல்லையா. அதனால நம்ம அந்த நம்பரை நம்ம எடுக்க வேண்டாம். அப்போ 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 5 6 இந்த நம்பரை நம்ம எடுக்கலாம். இந்த நம்பரோட லைஃப் பார்ட்னர் நீங்கள் சேர்த்தீங்கன்னா லைஃப் சுமூகமாக போகும். எந்த ஒரு பிரிவு வராது. ஏதாவது சண்டை போட்டாலும் அப்படி நம்ம இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. குறிப்பாக 4ஆம் நம்பர் வரும் பார்த்தீங்களா. 4ஆம் நம்பருங்கிறது அதாவது சூரியனுங்கிறது காந்தம்னா 4 இரும்பு. அப்போ காந்தம் இரும்பு ஒட்டிக்கும் இல்லையா. அப்போ அவங்க அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. இதே 8ஆம் நம்பர் எடுத்துக்கங்க. 8ஆம் நம்பர் இருந்தால் அவங்க இதயத்திலே கோயில் கட்டி வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சில கப்பிள்ஸ்லாம் பார்ப்போம், பார்த்துக்கோங்க. ஐயா பிள்ளைய பற்றி என்ன மாதிரி கிளி மாதிரி இருக்கா, ஆனால் அந்த பையன் பற்றி இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. ஆனால் அவங்க வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். எப்பவுமே நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு காதலை பார்க்கக்கூடாது. ஓகே, காதல் வேறு கவர்ச்சி வேறு. அதான் அவங்க அவ்வளோ அழகுங்கிறத நம்ம எந்த இடத்துல எடுக்கணுமோ அதில் தான் எடுக்கணும். ஆனால் அவங்க ரொம்ப உங்களுக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப சூட்டபிள் ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு 7 9 செட் ஆகாது. 1 வேண்டான்னு சொன்னேன். 1ங்கிறது சூரியன் உஷ்ணம் இல்லையா. 2 உஷ்ணம் சேரும்போது அது சரியாக செட் ஆகாது. அப்போ உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் எடுக்கணும்னா 1 7 9 அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற இதை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பார்ட்னர் செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கோல்டன் கலர் ரொம்ப செட் ஆகும். அந்த ட்ரெஸ்ஸு கலரை போடுங்க. அது மேக்ஸிமம் லைட் கலர், லைட் ப்ளூ, லைட் ஆரஞ்சு இந்த மாதிரி போடுங்க. அதுவும் உங்களுக்கு செட் ஆகும். எப்பவுமே கழுத்தில் ஒரு தங்கம் போட்டுக்கோங்க. சூரியங்கிறது தங்கத்தை குறிக்கக்கூடியது. குரு தான் தங்க கட்டி. நீங்கள் தங்க நகை போட்டு போனாலே உங்களுக்கு எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். மேக்ஸிமம் ஐஸ்வர்யா ராய் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரில் பிறந்தாங்க. அவங்கள கூட்டுத்தொகை 5 வரும். அவன் 10ஆம் நம்பரில் பிறந்திருப்பாங்க. அவங்க அது யார் பார்த்தீங்கன்னா ஆர்கே நேரு, அவர் 1 5.